சிலர்கிட்ட சொல்லுவார்கள், ಕೆಲವರು ಬಳಿ ஐயா நான் அதை செய்கிறேன், ನಾನು ಅದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ, நான் இதை செய்கிறேன், ಇದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ, நான் அப்படி பண்ணுகிறேன், இப்படி பண்ணுகிறேன். ಆ ರೀತಿಗೆ ಮಾಡ್ತಾನೆ, ಈ ರೀತಿಗೆ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதை செய்தாலும் ಯಾವುದನ್ನ ಮಾಡಿದ್ರು கர்த்தர் அதை என்ன செய்யணும்? ಕರ್ತನ ಅದನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? அங்கீகரிக்கணும். ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. acceptable by God. ದೇವರ ಅದನ್ನ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. அப்பதான் உனக்கு மேன்மை. அருமையானவர்களே, ಆಗಲೇ ನಿಮಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ ಪ್ರಿಯರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எதை தேவன் அங்கீகரிக்கிறார்? ಯಾವುದನ್ನ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ? யாத்ராகமம் விமோச்சன 28வது அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 38வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 38ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எக்ஸோடஸ் விமோச்சன ಕಾಂಡ chapter 28 verse 38. 28ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಾಕ್ಯ வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடையவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு, ನಮ್ಮವುಗಳು ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ நம்முடைய நெற்றியிலே ஒன்று இருக்க வேண்டுமா? ನಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲೆ ಏನು ಧರಿಸಿರಬೇಕಂತೆ? அது என்ன தெரியுமா? ಅದೇನು ಗೊತ್ತಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. 36வது வசனம் சொல்லுகிறது, 36ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அந்த நெற்றியிலே இருக்கக்கூடிய காரியம் என்ன? ಆ ಹಣೆಯ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವೇನು? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று, ಕರ್ತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧವೆಂದು அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி, ಅದನ್ನ ಮುದ್ರೆಯನ್ನ ಕೆತ್ತುವ ರೀತಿಯಾಗಿ ஆசாரனுடைய நெற்றியிலே ಯಾಜಕನ ಹಣೆಯ ಮೇಲೆ என்ன இருக்க வேண்டுமா? ಏನಿರಬೇಕಂತೆ? கர்த்தருக்கு பரிசுத்தம். ಕರ್ತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நாம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய காரியங்கள், ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳು கர்த்தர் அங்கீகரிக்கணும் அப்படின்னா ಕರ್ತನ ಅಂಗೀಕರಿಸಬೇಕಾದ್ರೆ நம்முடைய நெற்றியில என்ன இருக்க ನಮ್ಮ வேண்டும்? ಹಣೆಯ ಮೇಲೆ ಏನಿರಬೇಕು? சத்தமா சொல்லுங்களேன். ಜೋರಾಗಿ ಹೇಳ್ರಿ. கர்த்தருக்கு ಕರ್ತನಿಗೆ பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧ. இந்த ஆசாரியன், ಯಾಜಕನು, இந்த ஊழியக்காரன், ಈ ಸೇವಕನು, இந்த விசுவாசி ಈ ವಿಶ್ವಾಸಿ கர்த்தருக்கு, ಕರ್ತನಿಗೆ நீ எப்படி இருந்தாலும் நீ செய்ததை கர்த்தர் அங்கீகரிப்பார்னு இல்ல, ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ರು ನೀನು ಮಾಡ್ದೆಲ್ಲ ಕರ್ತನ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நீ கர்த்தருக்கு யாராக இருக்க வேண்டும்? ನೀನು ಕರ್ತನಿಗೆ ಯಾರಾಗಿರಬೇಕು? நீ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருக்க வேண்டும். ನೀನು ಕರ್ತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ದರಿಂದಲೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நம்மை தேவன் அசுத்தத்திற்கு அல்ல, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, எதற்கு அழைத்திருக்கிறார்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாராக இருந்தாலும் சரி, ನೀನು ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, கர்த்தர் உங்களை அழைத்தது எதற்காக? ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದದ್ದು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? பரிசுத்தத்திற்காக. ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ಆದ್ರಿಂದಲೇ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ நான் பரிசுத்தர், ನಾನು ಪರಿಶುದ್ಧನು. ஆகையால் நீங்களும் எப்படி இருங்கள்? ಆದ್ರಿಂದ ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಗಿರಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೇ, நாம் எல்லாவற்றிலும் ನಾವು ಎಲ್ಲದರಲ್ಲೂ கர்த்தருக்கு பரிசுத்தம். ಕರ್ತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ நம்ம நெற்றியிலே அந்த ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். ಆ ಹಣೆಯ ಮೇಲೆ ಆ ಒಂದು ವಾಕ್ಯ ಧರಿಸಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದಲೇ ಪ್ರಕಟಣೆ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, பரிசுத்தம் உள்ளவன் ಪರಿಶುದ್ಧನು இன்னும் என்ன ஆகட்டும்? ಇನ್ನೂ ಏನಾಗ್ಲಿ? பரிசுத்தமாகட்டும். ಪರಿಶುದ್ಧನಾಗ್ಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಹೇಗಳೆನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்தத்திற்கு எல்லையே இல்லை. ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ಅಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧದ ಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧವನ್ನ ಪಡೆದುಕೊಂಡೇ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்களா? ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಏನು ಹೇಳ್ತಾರಂತೆ? இந்த பரிசுத்தங்கிறது என்ன அருமையானவர்களே? ಈ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಂದ್ರೆ ಏನು? தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டது, ದೇವರಿಗೆಂದು ಮೀಸಲಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தங்கிறது என்ன? ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು மீட்கப்படுதல், ವಿಮೋಚಿಸಲ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் நீங்களும் உலகத்தான் அல்ல. ನಾನು ಲೋಕದವನಂತೆ ಅಲ್ಲವೇ ನೀವು ಲೋಕದವರಲ್ಲ. இந்த பரிசுத்தங்கிறது என்னன்னா வேறு பிரிக்கப்படுதல். ಈ ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ವಿಮೋಚಿಸಲ್ಪಡುವುದು ಎಂಬುದಾಗಿ. எசேக்கியேல் 20:32 நாம் வாசிப்போம் என்றால், ಎಸೇಕಿಯೇಲ್ 32:2 ಓದುವಾಗ, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ಯೆಹೆಜ್ಕೇಲನು 20ನೇ ಅಧ್ಯಾಯ 32ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அஞ்ஞானிகளைப் போலவும்
ಅನ್ಯಾಯಗಳ ಹಾಗೆಯೂ தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்கள். ದೇಶದ ಜನಾಂಗಗಳಂತೆ ಇರುತ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಿ. அஞ்ஞானிகளைப் போலனா என்ன? ಅಜ್ಞಾನಿಗಳ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ தேவனை பற்றிய அறியாதவர்கள், ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳಿದವರಾಗಿ அஞ்ஞானிகள். ಅಜ್ಞಾನಿಗಳು. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புவதில்லை. ಆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿಯಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ದೇವರು ಇಚ್ಛಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்களா? ಕೆಲವರು ಏನು ನೆನೆಸುತ್ತಾರಂತೆ, நான் அஞ்ஞானிகளைப் போல நான் என்ன செய்வேன்? ನಾನು ಅಜ್ಞಾನಿಯ ಹಾಗೇನು ಮಾಡುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அஞ்ஞானிகளைப் போல நான் இருப்பேன். ನಾನು ಆ ಅಜ್ಞಾನಿಯ ಹಾಗೆ ಇರುತ್ತೇನೆ. தேசத்து ஜாதிகளின் ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்கள். ಅನ್ಯ ದೇಶಗಳ ಜನಾಂಗಗಳಂತೆ ಇರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தேசத்துல மற்ற ஜனங்கள் எப்படி இருக்காங்களோ அதே போல ದೇಶದಲ್ಲಿ ಜನರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೋ ಅದೇ ಪ್ರಕಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, அஞ்ஞானிகளைப் போல இருப்பேன்னு சொல்லக்கூடாது. ನಾವು ಅಜ್ಞಾನಿಯ ಹಾಗೆ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರದು. தேசத்துள்ள மற்ற ஜனங்கள் எப்படி இருப்பார்களோ அதே போல நானும் ದೇಶದಲ್ಲಿ ಜನರೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಗಿರ್ತಾರೋ ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾನು இருப்பேன் என்று என்ன செய்யக்கூடாது? ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು. அந்த ஜனங்கள் போல் நானும் இருப்பேன். ಆ ಜನರಾಗೆ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ತಕ್ಕ ವೇಷವನ್ನ ನೀವೇನು ಮಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஜனங்களிலிருந்து, ಈ ಜನಗಳಿಂದ, அஞ்ஞானிகளிலிருந்து ಅಜ್ಞಾನಿಗಳಿಂದ கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಂತರನ್ನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? பிரித்தெடுத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿ God ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. separated from the ದೇವರು world. ನಮ್ಮನ್ನ ಬೇರ್ಪಡಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதுதான் கர்த்தருக்கென்று பரிசுத்தம். ಇದೇ ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேற்று ஒரு சாட்சியை கேட்டேன். ನಿನ್ನೆ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ. ஹேமா ஜான் என்ற ஒரு தேவனுடைய பாடல் பாடுகிற ஒரு சகோதரி, ಹೇಮಾ ಜಾನ್ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಹಾಡನ್ನ ಆಡ್ತಕ್ಕಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ, பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள். ಬ್ರಾಹ್ಮಣ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸೇರಿದವರು. அவங்க சினிமாவிலே பாடிக்கிட்டு இருந்தாங்க. ಅವರು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಆಡುತ್ತಾ ಇದ್ದಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆனா ಉಂಟಾಗಲಿ. இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ಯೇಸುವನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡರು. அதற்கப்புறம் ಅದಕ್ಕೆ ನಂತರ அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. ಅವರೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ರಂತೆ, தேவனை நான் பாட ஆரம்பித்து விட்டேன். ನಾನು ದೇವರನ್ನ ಆಡಲು ಆರಂಭಿಸಿದೆ. நான் இனி சினிமாவிலே என்ன செய்ய மாட்டேன்? ಇನ್ನು ಮೇಲೆ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, பாட மாட்டேன். ಹಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ஒரு சிந்தை வந்ததா, ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಯೋಚನೆ ಬಂದರೆ வருமானம் எல்லாம் குறைந்து போய்விடுமேன்னு சொல்லி ವರಮಾನವೆಲ್ಲ ಕಡಿಮೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அவருடைய கணவரும் ಅವರ ಗಂಡನು சினில ட்ரம் வாசிக்கிறவரா இருந்தாங்க. ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಅವರು ಡ್ರಮ್ ಬಾರಿಸುವಂತವರು. என்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ ಯಾವ ದಿನ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರು, அவங்க இனி ಇನ್ನು ಮೇಲೆ அவரும் சொன்னாரா, ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, நான் சினிமாவில் வாசிக்க மாட்டேன், ನಾನು ಇನ್ನು ಮೇಲೆ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ நான் ಬಾರಿಸುವುದಿಲ್ಲ, இனி சினிமாவில் பாட மாட்டேன். ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಆಡುವುದಿಲ್ಲ. ஆனா இன்றைக்கு ಈ ದಿನ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ಕರ್ತನ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ. மற்ற ஜனங்களைப் போல நாம் இருப்போம் என்று அல்ல, ಬೇರೆ ಜನರ ಹಾಗೆ ನಾವು ಇರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, அஞ்ஞானிகளைப் போல இருப்பேன் என்று அல்ல, ಅಜ್ಞಾನಿಗಳ ಹಾಗಿರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟವರು, கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று மீட்கப்பட்டவர்கள். ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ತೆಗೆದುಪಟ್ಟವರು. நம்முடைய நெற்றியிலே அப்படி ஒரு காரியம் இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲೆ ಆ ರೀತಿಯ ಕಾರ್ಯವನ್ನು ಧರಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சகோதரனா, ಈ ಸಹೋದರ, இந்த ஊழியக்காரனா, ಈ ಸೇವಕನ, கர்த்தருடைய பரிசுத்தவான். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧನು. இந்த சகோதரியா, ಈ ಸಹೋದರಿಯ, இந்த சகோதரனா, ಈ ಸಹೋದರನ, இவர்கள் பரிசுத்தவான். ಇವರು ಪರಿಶುದ್ಧವಂತ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று பரிசுத்தம். ಕರ್ತನಿಗೆಂದು ಪರಿಶುದ್ಧ. அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ಅದನ್ನೇ ಕರ್ತನ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்களாம்? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அஞ்ஞானிகளைப் போலவும் ಅಜ್ಞಾನಿಗಳ ಹಾಗೆ, தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார்களே. ದೇಶದ ಜನಾಂಗಗಳಂತೆ ಇರುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. உங்கள் மனதில் ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ எழும்புகிற இந்த நினைவின்படி ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟುವ ಯೋಚನೆಯ ಪ್ರಕಾರ ஆவதே இல்லை. ಎಷ್ಟು ಮಾತ್ರವೂ ಸಾಗದು. ஏசப்பா என்ன சொல்றாரு? ಯೇಸಪ್ಪ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அப்படி நினைக்கிறீங்கல்ல, ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸುತ್ತೀರಲ್ಲ, உங்க நினைவின்படி ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯಂತೆ பெங்களூர் ஸ்டைல்ல பேசுறதுனா ஆகுறது இல்ல. ಬೆಂಗಳೂರು ಸ್ಟೈಲಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಾದ್ರೆ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆகுறது இல்லைன்னு. ஆகுறது இல்லைன்னு ಹೇಳ್ತಾರೆ, ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அதே ತರ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆவதே இல்லை. ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಸಾಗದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படி ஆகுறது இல்ல.
ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகத்துக்கு தகுந்தாற் போலவும் ஜனத்துக்கு தகுந்தாற் போலவும் நீ இருக்க நான் விட மாட்டேன்னு சொல்றார். ಲೋಕದ ತಕ್ಕ ಹಾಗೆ ಜನರ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಾನು ಇರಲು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன செய்வாரா? ಏನು ಮಾಡ್ತಾರಂತೆ? பலத்த கையினாலும். ಆ ಮರದ ಕಲ್ಲುಗಳಿಂದಲೂ 33வது வசனம். 33ನೇ ವಾಕ್ಯ. பலத்த கையினாலும். ಹೌದು, ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತದಿಂದ. ஓ இல்ல ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತ ಇಲ್ಲ. 33 பலத்த கையினாலும் ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತವನ್ನೆತ್ತಿ ஓங்கிய புயத்தினாலும் ಭುಜ ಪರಾಕ್ರಮವನ್ನು ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் ತೋರಿಸಿ ರೋಕ್ಷಾಗ್ನಿಯನ್ನು உங்களை ஆளுவேன் என்பதை ಸುರಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮ ಮೇಲೆ என் ದೊರೆತನ ಮಾಡುವುದು. ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ನನ್ನ ಜೀವದಾಣೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விட மாட்டாராம் கர்த்தர். ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಕರ್ತನು. அப்படி ஆகிறதில்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗುವುದಿಲ್ಲ. உங்களை நான் ஆளுவேன் சொல்றார். ನಿಮ್ಮನ್ನ ಆಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி ஆளுவாராம்? ಹೇಗೆ ಆಳುತ್ತಾರಂತೆ? ஓங்கிய புயம், ಅದು ಭುಜ ಪರಾಕ್ರಮದಿಂದ, பலத்த கரம். ಅದು ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತವನ್ನೆತ್ತಿ. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ನಂತರ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಗೊತ್ತಾ? உக்கிரத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும். ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರೋಷಾಗ್ನಿಯಿಂದ. ஊற்றப்பட்ட உக்கிரம்னா என்ன? ಆ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ರೋಷಾಗ್ನಿ ಅಂದ್ರೇನು? உக்கிரம் என்றால் என்ன? ಆ ರೋಷಾಗ್ನಿ ಅಂದ್ರೇನು சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. உக்கிரம்னா ಉಗ್ರ ಅಂದ್ರೆ கோபம். ಕೋಪ. அதுவும் ஊற்றப்பட்ட உக்கிரமம். ಸುರಿಸುತ್ತಾ நீங்க ಇರ್ತಕ್ಕಂಥ ರೋಷಾಗ್ನಿ. கர்த்தருக்கென்று பரிசுத்தம் இல்லாம ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ. நான் அஞ்ஞானிகளை போல, ಅಜ್ಞಾನಿಗಳ ಹಾಗೆ, இந்த உலக மனுஷரை போல ಲೋಕದ ಮನುಷ್ಯರಂತೆ இருப்பேன்னு சொன்னீங்கன்னா ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலே உங்களை நான் ஆளுவேன். ರೋಷಾಗ್ನಿನ ಸುರಿಸುತ್ತ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೊರೆತನ ಮಾಡುವೆನು. சிலர் சர்ச்சுக்குள்ள வந்தா தான் யாரு? ಕೆಲವರು ಚರ್ಚಿನ ಒಳಗಡೆ ಬಂದ್ರೆ ಯಾರು? விசுவாசி. ವಿಶ್ವಾಸಿ. ஆனா வெளியே போயிட்டா ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ அஞ்ஞானி இல்ல, ಅಜ್ಞಾನಿಯೂ ಅಲ್ಲ, உலக மனுஷரோட ಲೋಕ ಮನುಷ್ಯರೊಂದಿಗೆ இன்னும் மகா மோசம். ಇನ್ನು ಮಹಾ ಮೋಸ. கர்த்தர் விட மாட்டாரு. ಕರ್ತನ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ. ஓங்கிய புயத்தினால், ಅದು ಭುಜ பலத்த கரத்தினால், ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತವನ್ನೆತ್ತಿ. அது மாத்திரம் அல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஊற்றப்பட்ட உக்கிரத்தினால். ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರೋಷಾಗ್ನಿಯಿಂದ. ஆகவேதான் ಆದ್ರಿಂದಲೇ சிலர் இப்படி வாழும் பொழுது ಕೆಲವು ರೀತಿಯಾಗಿ ಬದುಕುವಾಗ தேவனுடைய உக்கிரத்துக்கு ஆளாகிறார்கள். ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿಗೆ ಆಹುತಿಯಾಗುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் செய்கிற காரியங்கள் ನಾವು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು தேவனால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் செய்கிற எல்லாவற்றிலும் ನಾವು ಮಾಡ್ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಂದರಲ್ಲೂ என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? இந்த சரீரம், ಈ ದೇಹವು, இந்த சரீர பாண்டத்தை ಈ ದೇಹವೆಂಬುದನ್ನು நாம் பரிசுத்தமாய் என்ன செய்ய வேண்டுமா? ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஆண்டு கொள்ள வேண்டுமா? ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவன் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಈ ದೇಹವನ್ನು இதை ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம் எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும்? ನಾವು ಇದನ್ನು ಹೇಗೆ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು? நம்முடைய கண்ணை பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். ನಮ್ಮ ಕಣ್ಣನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய வாயை பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். ನಮ್ಮ ಬಾಯಿನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ இந்த ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. வாய் கர்த்தரை துதிப்பதற்கு ಈ ಬಾಯಿ ಕರ್ತನನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಿ. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಕ್ರಯಕ್ಕೆ என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சரீரத்துக்காக, ಈ ದೇಹಕ್ಕಾಗಿ, நமக்காக ನಮಗಾಗಿ தேவன் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ಒಂದು ಕ್ರಯವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, உன்னை மீட்பதற்காக ನಿಮ್ಮನ್ನ ஒரு ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೆ கிரயத்தை கர்த்தர் ಒಂದು கொடுத்திருக்கிறார். ಕ್ರಯವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த கிரயம் என்ன தெரியுமா? ಆ ಕ್ರಯವೇನು? அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். ಅದು ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತ. கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் ದೇವರಿಗೆ ಒಡೆಯರಾದ ನೀವು உங்கள் சரீரத்தினால் ಈ ದೇಹ நீங்கள் தேவனை என்ன செய்யுங்கள்? ದೇವರನ್ನೇನು ಮಾಡಿರಿ? மகிமைப்படுத்துங்கள். ಮಹಿಮೆ ಪಡಿಸಿರಿ. உங்களுடைய கையினால் தேவனை என்ன செய்யணும்? ನಿಮ್ಮ ಕೈಗಳಿಂದ ದೇವರನ್ನೇನು ಮಾಡಬೇಕು? மகிமைப்படுத்தணும். ನೀವು இந்த ಘನಪಡಿಸಬೇಕು. கை சிகரெட் பிடிக்கிறதுக்கு இல்ல. ಈ ಕೈ ಸಿಗರೇಟ್ ಸೇದುವುದಕ್ಕಲ್ಲ. இந்த கை கர்த்தரை தட்டி மகிமைப்படுத்துவதற்கு. ಈ ಕೈಗಳು ಕರ್ತನನ್ನ ಕೈ ತಟ್ಟಿ ಮಹಿಮೆ இந்த ಪಡಿಸುವುದಕ್ಕೆ. வாய் சிகரெட் புகைப்பதற்கு அல்ல. ಈ ಬಾಯಿ ಸಿಗರೇಟ್ ಹೊಗೆಯನ್ನು ಬಿಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. இந்த வாய் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு இல்ல. ಈ ಬಾಯಿ ಎಲೆ ಅಡಿಕೆ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. இந்த வாய் ஹான்ஸ் போடுறதுக்கு இல்ல. ಈ ಬಾಯಿ ಹಣ್ಣು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வாய் கர்த்தரை என்ன செய்வதற்கு? ಈ ಬಾಯಿ ಕರ್ತನನ್ನ ಏನು ಮಾಡುವುದಕ್ಕೆ? துதிப்பதற்கு. ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ. அப்படி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குன்னா இன்னைக்கே விட்டு விடாத. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸ ಇರುವುದಾದ್ರೆ ಈ ದಿನವೇ ಬಿಟ್ಟು ಬಿಡು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா.
Hallelujah. நம்முடைய கால்கள் தேவனுக்காய் ಈ ஓடுவதற்காக ಕಾಲುಗಳು ದೇವರಿಗಾಗಿ நாம் ಓಡುವುದಕ್ಕೆ கிரயத்திற்கு ನಾವು கொல்லப்பட்டிருக்கிறோம். ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ದೇವ ಕ್ರಯಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟ ನೀವು ದೇವರ ಕ್ರಯಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ನೀವು ಯಾರಾಗಿದ್ರೂ ಸರಿ, இந்த பூமியிலே நம்மை வாழ வைத்தவர் நம்முடைய தேவன். ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಜೀವಿಸಲಿಟ್ಟುದು ನಮ್ಮ ದೇವರು. தாயின் கற்பத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய தேவன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟದ್ದು ನಮ್ಮ ದೇವರು. தாயின் கற்பத்தில் பிறந்த உடனே சுவாசத்தை கொடுத்தவர் நம்முடைய தேவன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಿಂದ ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಉಸಿರನ್ನ ಕೊಟ್ಟ ನಮ್ಮ ದೇವರು. வேதம் அப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹಾಗೆ எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த தேவன். ಎಲ್ಲರಿಗೂ ಜೀವವನ್ನ ಶ್ವಾಸವನ್ನ ಕೊಟ್ಟ இந்த ದೇವರು. பூமியில் நம்மை வாழ வைத்திருக்கிறார். ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ஒரு நாள் ಒಂದು ದಿನ இந்த பூமியிலிருந்து உன் ஆத்துமா பிரியும் பொழுது, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಬೇರ್ಪಡುವಾಗ, அடுத்த நிமிடம் ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த பூமி உனக்கு நிரந்தரம் கிடையாது. ಈ ಭೂಮಿ ನಿನಗೆ நீ ನಿರಂತರವಲ್ಲ. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோ, ನೀನೆಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೋಟೀಶ್ವರನೋ, எவ்வளவு சம்பத்தை நீ சேர்த்து வைத்தவனோ, ಎಷ್ಟು ಸಂಪತ್ತು எவ்வளவு ಸೇರಿಸಿದವನೋ, புகழை உடையவனோ, ಎಷ್ಟೊಂದು எவ்வளவு சம்பாத்தியத்தை உடையவனோ, ಎಷ್ಟೊಂದು என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, இந்த பூமி உனக்கு நிரந்தரம் கிடையாது. ಈ ಭೂಮಿ ನಿನಗೆ ನಿರಂತರವಲ್ಲ. இந்த பூமியிலிருந்து நீ பிரியணும். ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬೇರ್ಪಡಬೇಕು. அன்றைக்கு யாருக்கு முன்னாடி போய் நிக்கணும்? ಯಾರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು? உன்னை படைத்தவருக்கு முன்பாக போய் நிக்கணும். ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. உன் வாழ்க்கையின் கணக்கை நீ ஒப்புவிக்க வேண்டும். ಜೀವಿತದ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. உன் வாழ்க்கையின் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். ನಿನ್ನ ಜೀವಿತದ ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல. ಭೂಮಿ ನಮಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்ததினாம். இந்த பூமி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்ததினாம். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. கர்த்தாவே நீருந்த காருண்ய கோட்டையே காரணமின்றி கலங்கேனையா. கர்த்தாவே நீர் எந்தன் காருண்ய கோட்டையே காரணமின்றி கலங்கேனையா. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுக்கான் பிடித்திடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுக்கான் பிடித்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே.
கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் சொல்லி போகலையோ. கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. துன்பம் தொல்லை ஈடுக்கண் ஈடறிவை கொண்டறியமை அண்டி வந்திடினும் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்முடைய காரியங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் ದೇವರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸಬೇಕಾದರೆ நம்முடைய நெற்றியிலே ஒரு நெற்றி பட்டம், ನಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲೆ ಧರಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಟ್ಟವಿರಬೇಕು. யாராக இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, கர்த்தருக்கென்று மீட்கப்பட்டவர்கள். ಕರ್ತನಿಗಾಗಿ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವರು. நம்ம நெத்தியில என்ன பட்டம்? ನಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲೆ ಯಾವ ಪಟ್ಟ? கர்த்தருக்கென்று. ಕರ್ತನಿಗೆಂದು, கர்த்தருக்கு. ಕರ್ತನಿಗೆ. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு யாரு? ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನಿಗೆ ಯಾರು? சந்தோஷமாய் சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿ, நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. எல்லாருடைய வாயில் இந்த வார்த்தை வரட்டும். ಎಲ್ಲರ ಬಾಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಬರಲಿ. உலகம் உன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது. ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನ ಅಶುದ್ಧ ಮಾಡಿ ಬಿಡಬಾರದು. அஞ்ஞானிகளை போல இருப்பேன் என்று உன் வாழ்க்கையில் நீ சொல்லக்கூடாது. ಅಜ್ಞಾನಿಯ ಹಾಗೆ ನಾನು ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಹೇಳಬಾರದು. உலக மனுஷரை போல இருப்பேன் என்று நீ சொல்லக்கூடாது. ಲೋಕದ ಜನರ ಹಾಗೆ ನಾನು ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬಾರದು. அது ஆவதில்லை, ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ಎಂಬುದಾಗಿ ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಾನೆ. நம்முடைய சரீர பாண்டத்தை ನಮ್ಮ ದೇಹವನ್ನು எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும்? ಹೇಗೆ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು? என் கூட வேலை செய்யறவங்க அப்படி இருக்கிறாங்க. ನನ್ನ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡುವವರು ಆಗಿದ್ದಾರೆ. என் கூட படிக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಓದುವವರು ಆ ರೀತಿ என் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. ನನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அதனால நான் இருப்பேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, நீ எனக்கென்று மீட்கப்பட்டவன். ನೀನು ನನಗಾಗಿ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವನು. அப்படி ஆவதில்லை. ಆ ರೀತಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பலத்த கரத்தினாலும் ನೀವು ಶಿಕ್ಷಾ ಹಸ್ತ, ஓங்கிய புயத்தினாலும் ಭುಜ ಪರಾಕ್ರಮದಿಂದ, ஊற்றப்பட்ட உக்கிரத்தினால் நான் உன்னை ஆளுவேன். ರೋಷಾಗ್ನಿ ಸಿರಿಸುತ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ದೊರೆತನ ಮಾಡುವೆನು. தேவனுடைய உக்கிரத்தை நாம் ஆளாக கூடாது. ದೇವರ ರೋಷಾಗ್ನಿಗೆ ನಾವು ಆಹುತಿ ಆಗಬಾರದು. நம்முடைய சரீர பாண்டத்தை நாம் பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ದೇಹವನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 6:13 இப்படி சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥದವರು 6:13 ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்க ஆனாலும் சரீரமோ, நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, இந்த சரீரம் ಈ ದೇಹವು வேசித்தனத்திற்கு அல்ல, ಆದರಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವಂತದ್ದಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இருப்பது போல நீ இருக்க கூடாது. ಲೋಕದವರು ಇರುವ ರೀತಿಯಾಗಿ ನೀನು உலகத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கிறது போல நீ இருக்க கூடாது. ಲೋಕದ ಯೌವನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಹಾಗೆ ನೀವು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರು என் அன்பு வாலிப சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಯೌವನ ಸಹೋದರಿಯೇ, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற வாலிப சகோதரியே, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, வேதம் சொல்லுகிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இந்த சரீரம் ಈ ಒಂದು ದೇಹವು எதற்கு அல்ல, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ,
சத்தமா வாசிப்போம். ಜೋರಾಗಿ ಓದೋಣ. வேசித்தனத்திற்கு அல்ல, ಆದರಕ್ಕೋಸ್ಕರ ಇರುವಂತದ್ದಲ್ಲ. ஆ? இந்த சரீரம் யாருக்கு உரியது? ದೇಹವು ಯಾರಿಗೋಸ್ಕರ? கர்த்தருக்கே உரியது. ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿರುವಂತದ್ದಾಗಿದೆ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತೊಂದು ಅಲ್ಲೆಲ್ಲಿ ಹೇಳೋಣ. நீ ஊழியக்காரனோ விசுவாசியோ மூப்பரோ, ನೀನು ಸೇವಕನೋ ಹಿರಿಯನೋ ವಿಶ್ವಾಸಿಯೋ, கர்த்தரால் மீட்கப்பட்ட என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಕರ್ತನಿಂದ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, சரீரம் யாருக்கு உரியது? ಈ ದೇಹವು ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಇರುವಂತದ್ದು? கர்த்தருக்கு உரியது. ಕರ್ತನಿಗಾಗಿರುವಂತದ್ದು. 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. வேசித்தனத்திற்கு நீங்க என்ன செய்யுங்க? ಜಾರತ್ವಕ್ಕೆ ನೀವೇನು ಮಾಡಿ? உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற ಪರಿಶುದ್ಧವನ್ನ இந்த ಕೆಡಿಸ. காரியத்துக்கு நீ விலகி என்ன செய்ய? ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀನು ದೂರವಾಗಿ ಏನು ಮಾಡು? ஓடு. ಓಡಿ. ஆகவேதான் எபேசியர்கள் நிருபத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ಆದ್ರಿಂದಲೇ ಎಫೆಸದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ನೀವು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் சொல்லப்படவே கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲೇಬಾರದು. சபைக்குள்ளே அது என்ன செய்யப்படக்கூடாது. ಸಭೆ ಒಳಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು. நல்லா கவனிக்கிறீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யப்படக்கூடாது. ಸಭೆಯ ಒಳಗೆ ಆ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಮಾಡಲ್ಪಡಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இதனால தான் இந்த காரியத்துல நான் இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறேன். ಆದ್ರಿಂದಲೇ ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇಷ್ಟೊಂದು ಖಂಡಿಸುವ ಹಾಗೆ. சில சொல்லுவாங்க, சில சபைகள் அதை விட்டு விடுகிறாங்களே, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ செய்து வைத்து விடுகிறார்களே, ಆ ರೀತಿ ಮಾಡೋದು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இப்படிப்பட்ட பேர் முதலாய் சபைக்குள்ள என்ன செய்யப்படக்கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೆಸರು ಸುದ್ದಿ ಆದ್ರೂ ಏನು ಮಾಡಬಾರದು. சபைக்குள்ள சொல்லப்படவே கூடாது. ಸಭೆಯ ಒಳಗೆ ಹೇಳಿಕೊಳ್ಳಲೇ சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ಸಭೆಯ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் நாம் தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். ಒಂದು ದಿನ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದ 1 கொரிந்தியர் 10:8 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 1 ಕೊರಿಂಥರು 10:8 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ 23,000 ಮಂದಿ ಏನಾದ್ರು அழிக்கப்பட்டார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಸತ್ರು. ஆகவே தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் ದೇವರಿಗೆ ತಕ್ಕವರಾದ ನೀವು உங்கள் சரீரத்தை ನಿಮ್ಮ ದೇಹವನ್ನು பரிசுத்தமும் ಪರಿಶುದ್ಧವೂ ஜீவ பலியுமாக ಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ தேவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡ್ರಿ? ஒப்பு கொடுங்க. ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ಈ ಪ್ರಪಂಚத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ತಕ್ಕ ವೇಷವನ್ನು, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், ದೇವರ ಮೆಚ್ಚುಗೆ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ಇದನ್ನ ಅಗತಕ್ಕ ಮಾಡಿ உங்கள் மனம் புதிதாகணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹೊಸದಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது என்னது? ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದ್ದು ಏನು? மனம் அதற்கு புதிதாக வேண்டும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅದಕ್ಕಾಗಿ ಹೊಸದಾಗಬೇಕು. அப்படி பரிசுத்தமாய் இருப்பீங்கன்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವುದಾದ್ರೆ நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಕರ್ತನೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அங்கீகரிப்பார். ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾನೆ. நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ನೀವು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿ. நான் நேரம் கடந்து விட்டபடி நான் முடிக்கிறேன். ಸಮಯ ದಾಟಿದಕ್ಕಾಗಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துக்காக, ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ, இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறது எப்படி? ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ? சுமார் 6 காரியங்களை ಸುಮಾರು 6 ಕಾರ್ಯ தேவன் எனக்கு கொடுத்தார். நான் அதை பிரசங்கிக்க முடியவில்லை. ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು, ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. அந்த துவக்க காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். ಆರಂಭದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿದೆ. கர்த்தர் அனுமதித்தால் ಕರ್ತನ ಅನುಮೋದಿಸಿದ್ರೆ வருகிற நாட்களிலே, ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ இந்த பிரபஞ்சத்திலே ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ இந்த பரிசுத்தத்தை ಈ ಪರಿಶುದ್ಧದನ್ನು தேவன் அங்கீகரிக்கக்கூடிய, ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿ, அந்த நெற்றியிலே தேவனுக்கென்று பரிசுத்தம் என்று, ಹಣೆಯ ಮೇಲೆ ದೇವರಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧರೆಂದು, அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வது எப்படி என்பதை குறித்து ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವುದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ வருகிற நாட்களே உங்களுக்கு சொல்லுகிறேன். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. நாம் எல்லாரும் முழங்கால் படி ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಊರೋಣ. உங்களையே நீங்க கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಿ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் உமக்கென்று பரிசுத்த. ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. ಮೊಣಕಾಲು ಊರಲು ಸಾಧ್ಯವಿರುವ முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழுந்து நின்று கொள்ளுங்க. ಮೊಣಕಾಲು ಊರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ ಇರುವಂತವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. எனக்கு அப்படியும் இருக்க முடியலன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇರುವುದಾದರೆ
ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. கர்த்தரிடத்தில் பேச வேண்டும். ನೀವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಮಾತನಾಡಬೇಕು. ஏசப்பா, ಯೇಸಪ್ಪ, ஏன் நெற்றியிலே ನನ್ನ ಹಣೆಯ ಮೇಲೆ நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்வீர்களா? ನಿಮ್ಮ ಬಲಗೈ ಮೇಲಕ್ಕೆ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. கರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. வாய்களை திறந்து நீங்க சொல்லுவீங்களே. ಬಾಯಿ ತೆರೆದು ಕರ್ತನಿಗೆ ಹೇಳುವುದಾದರೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உலக மனுஷரை போல அல்ல, ಲೋಕದ ಮನುಷ್ಯರಂತೆ ಅಲ್ಲ, அஞ்ஞானிகளை போல அல்ல, ಜ್ಞಾನಿಗಳ ಹಾಗೆ ಅಲ್ಲ, நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ನಾವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಜೋರಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ಕರ್ತನ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. எல்லாரும் வாயை திறந்து சத்தமாய் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಜೋರಾಗಿ நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த. ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ. தேவன் உனக்கு உதவி செய்கிறத நீ காணுவாய் தேவ பிள்ளையே. ದೇವರು ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀನಿ, ಕಾಣ್ತಿ ದೇವರ ಮಗುವೇ. நான் கர்த்தருக்கென்று பரிசுத்தம். ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಎಂದು ಪರಿಶುದ್ಧ. வாலிபனே, ಯವನಸ್ಥನೇ, வாலிப சகோதரியே, ಯವನ ಸಹೋದರಿಯೇ, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் சொல்லுங்கள். ನೀವು ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ. என் அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, நாங்கள் செய்கிற காரியங்கள் ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳು கர்த்தாவே உம்மால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றார். ಕರ್ತನೇ ನಿಮ್ಮಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று இருக்க வேண்டுமே. ಕರ್ತನಿಗಂದು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. எனக்கு அந்த பரிசுத்தத்தை தாரும். ನನಗೆ ಆ ಪರಿಶುದ್ಧವನ್ನ ಕೊಡು. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ಅಂತರಾಳದಿಂದ ಹೇಳಿರಿ. கர்த்தருடைய கண்கள் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇವೆ. இந்த வார்த்தைகளை கேட்டு ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿ நான் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்கன்னு சொன்னா, ಕರ್ತನಿಗೆಂದು ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಅಂತರಾಳದಿಂದ வருகிற நாட்களிலே ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ தேவ கிருபை உங்களை தாங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ದೇವರ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮನ್ನು உங்கள் பரிசுத்தத்திலே தேவ கிருபை தாங்குகிறதை பார்ப்பீர்கள். ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆಯು ನಿಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವುದನ್ನು ನೋಡ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. சகோதரர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ಸಹೋದರರೆಲ್ಲರೂ சகோதரிகள் பரத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுங்க. ಸಹೋದರರು ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ ಕೈ ಚಾಚಿದವರಾಗಿ கர்த்தருக்கென்று நான் பரிசுத்தம். ಕರ್ತನಿಗೆಂದು ನಾವೆಲ್ಲರೂ எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿಡೋಣ. அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தாங்க. ಈ ಅನುಭವ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ರಿ. அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தாங்க. ಈ ಅನುಭವ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡ್ರಿ. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ದೇವರಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. இந்த வாரம் நடைபெறும் கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்க. ವಾರದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂಥ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿರಿ. விசேஷமாய் தொடர்ந்து தாஸ் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ನಂತರವೂ ನಿಮ್ಮ ಪ್ರತ್ಯೇಕ ಪ್ರಾರ್ಥನೆ ದಾಸರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಹೇಳ್ತೀನಿ. நம்முடைய சபையிலே நம்முடைய ஹோம்லே வளர்க்கப்பட்ட அருமையான மகள் சாலினி, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಮ್ನಲ್ಲಿ ಬೆಳೆಸಲ್ಪಟ್ಟಂತ கடந்த ಸಹೋದರಿ ಶಾಲಿನಿ, வருஷத்தில் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தோம். ಹೋದ ವರ್ಷದಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಿಟ್ಟೆವು. 2 நாட்களுக்கு முன்பு அவருக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಹಿಂದೆ ಅವರಿಗೆ ಹೆಣ್ಣು ಮಗುವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿ. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. எல்லாரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ஒரு பாடலை பாடும் பொழுது ಹಾಡನ್ನ ಹಾಡುವಾಗ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். ಕರ್ತನಿಗಾಗಿ ಕಾಣಿಕೆ கடந்த நாட்களிலே புதிதாய் திருமணமான ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆದಂತ அருமையான தம்பி மேஷாக் ஷர்லி, நீங்க 2 பேரும் முன்பு வருவீங்கன்னா சகோதர உங்களுக்காக மேஷாக் ஷர்லி நாங்கள் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ಕರ್ತನ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் கேட்டது போல அருமையானவர்களே, நம்முடைய காணிக்கைகளினால் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு நேரம். ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟು ಘನಪಡಿಸುವ ಸಮಯ. அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா, அல்லேலூயா. இயேசையா, அல்லேலூயா.
ஆசீர்வதித்து கொடுத்தபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். எங்களோடு பேசினி நாங்கள் உமக்கென்று பரிசுத்தம் என்று என்னாலும் ஜீவிக்க தேவன் கிருபை செய்வீரா. புதிதாய் திருமணமான ஆபிரகாம் இந்த சர்ச்சினுடைய பார்வண்டர் வேலை காரியங்களிலே சுமார் 20 வருடங்களுக்கு முன்னமே உதவி செய்த பிரயாசப்பட்ட அருமை பிள்ளைகள். அவருடைய திருமணத்திற்கு ஜெபித்தோம். அவருடைய 2வது மகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மேஷா கர்த்தர் திருமண காரியத்தை வாய்க்க செய்து ஒரு நல்லதொரு துணையை தேவன் கொடுத்த அருமை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, அருமை மகனுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையாக இப்படி ஒரு நல்ல துணையை மகளை கொடுத்தீரப்பா. சபையாராகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. bless them Lord. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். சபையிலே சத்தியத்துக்கும் வார்த்தைக்கும் சாட்சிகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வருகிற செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற வாக்குத்தத்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற ஊழியர் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. 2ஆம் தேதி திருச்சி சபையில் நடைபெறுகிற அந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை ஆசீர்வதிங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். தாசுக்கு நீர் பூரண சுகத்தை தந்து சாட்சியாய் எடுத்து நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. அப்படி ஒரு நிமிடம் முழங்காலில் இருங்க. கடந்த 27ஆம் தேதி என்னுடைய பர்த்டே. அநேகர் ஜெபித்தீர்கள். அதில் விசேஷித்த கூட்டம் எதுவும் வைக்க முடியவில்லை. தாஸ் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்தபடினா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏதாவது கூட்டங்கள் ஜெபங்கள் எதுவும் வைக்க முடியவில்லை. ஆனாலும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் மேல் அன்பினால் வந்து பார்த்து ஜெபித்து சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு கேக், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் ஒரு கேக் கட் பண்ணிட்டாங்க. வாலிபர்கள்லாம் ஒரு கேக்கு இன்றைக்கி வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவங்க செய்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் நம்முடைய சபையின் மூப்பர்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க. யாராவது ஒருவர் நீங்கள் அடியனுக்காக ஜெபியுங்கள். பீட்டர் அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பான நேச நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனமாட்சி நாளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே கர்த்தாவே, எங்களுடைய தேவதாசனுக்கு கர்த்தாவே, இத்தனை காலமாக கர்த்தாவே நீ காத்து வந்த கிருபைக்காகவும் அவர் குடும்பத்தோடு காத்து வந்த கிருபைக்காகவும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். என் தேவன் தாமே கர்த்தாவே, அவருக்கு கர்த்தாவே இந்த கடந்த கர்த்தாவே 27ஆம் நாள் அன்று கர்த்தாவே இன்னொரு கர்த்தாவே வழுத்து நீ கூட்டி கொடுத்தபடியாகவும் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே வருக பெருந்தும் கர்த்தாவே இன்னும் அநேக 1000 லட்சம் மக்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனம் உள்ள கருவியாக நீ எடுத்து பயன்படுத்தணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எந்த நோக்கத்தில் கர்த்தாவே நீ தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே இன்னும் அநேக சபைகள் எழும்ப, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவே மூலமா ரட்சிப்புகள் வர என் தேவன் நீ உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே அருமையான கர்த்தாவுடைய தேவதாசனை இன்னுமாக ஆசிரியக்கணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக கிருபைகளை தருவணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக கர்த்தாவே உலகெங்கும் எடுத்து பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே கர்த்தாவே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி 3 பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் எடுத்து நீ பயன்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாராக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். இதுவரைக்கும் நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், எல்லா பிள்ளைகளும் ஜெபித்தாங்க. நான் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு தான் ஜெபிப்பீங்களா எப்போதும் ஜெபிப்பீங்களான்னு. பிள்ளைகள் சொன்னாங்க, அங்கிள் எப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் உங்கள் எல்லாருடைய ஜெபந்தான் இந்த ஊழியத்தின் பாதையிலே முதலாவது கர்த்தருடைய கிருபை, அதற்கடுத்து தேவன் அருமையானவர்களை கொடுத்த உங்கள் எல்லாருடைய
ஜெபந்தான் இந்த ஊழியத்தில் என்ன செய்கிறது, தாங்குகிறது. உங்கள் எல்லாருடைய அன்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், அடியனுக்காக ஜெபியுங்கள். அடியனுக்கு கிருபையாய் கொடுத்த அருமையான மனைவி கிரேஸ், அருமையான பிள்ளைகள் பிரைஸோ, பிளஸோ, ஜைனியா, நாங்கள் குடும்பமாய் கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்ய விரும்புகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுங்கள். ஊழியத்தில் கொடுத்த ஒத்துழைப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே கேக் வாங்கிட்டு போங்க. இவ்வளோ பெரிய கேக்கு செய்திருக்காங்க, யாரெல்லாம் இதை செய்தாங்கன்னு தெரியல. அன்பு நிமித்தம் செய்த பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்கள் முன்னாடி வாங்க, சிறு பிள்ளைகள் பக்கத்தில் வாங்க.